வணக்கம். $5 ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நம்ம தினமும் பயன்படுத்துறோம் இல்லையா அந்த பணம், அத பத்தி நமக்கு உண்மையிலே என்ன தெரியும், அதோட ரகசியம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம அந்த ஆச்சரியமான ரகசியத்தை தான் தோண்டி துருவி பார்க்க போறோம். ஓகே, நாம நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ நான் கேட்க போற இந்த ஒரு கேள்வியை நல்லா கவனிங்க. வங்கிகளாலேயோ அரசாங்கத்தாலேயோ பணத்தை எல்லையில்லாம உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. அப்படின்னா பின்னையே இந்த உலகத்துல இன்னமும் வறுமைன்னு ஒண்ணு இருக்கு. ஏன் மக்கள் ஏழைகளா இருக்காங்க? இது ரொம்ப ஆழமான கேள்வி இல்லையா? வாங்க, இதுக்கான பதில தேடி போலாம். முதல்ல இந்த பணம்ங்கிற விஷயம் எப்படி உருவாச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும். பணம்ங்கிறது தங்கம் மாதிரியோ வைரம் மாதிரியோ இயற்கையாவே கிடைச்ச ஒரு பொருள் கிடையாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மக்கள் தங்களோட தங்கத்தை ஒரு வங்கியில பாதுகாப்பா வச்சுட்டு அதுக்கு பதிலா அந்த வங்கி ஒரு ரசீது கொடுக்கும். உங்க தங்கம் என்கிட்ட பத்திரமா இருக்கு, நீங்க கேட்கும்போது திருப்பி தரேங்கிற ஒரு நம்பிக்கை ஒப்பந்தம் தான் அந்த ரசீது. அதுதான் பணத்தோட முதல் வடிவம். இந்த சிஸ்டம் எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு வியாபாரி இத்தாலியில இருந்து இங்கிலாந்துக்கு வியாபாரம் பண்ண போறாருன்னு வச்சுப்போம். அவர் மூட்டை மூட்டையா தங்கத்தை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு பதிலா அவர் பேங்க்ல இருந்து வாங்கின அந்த பேப்பர் ரசீதை கொடுத்தா போதும். ஏன்னா அந்த ரசீதுக்கு நிகரான தங்கம் பேங்க்ல இருக்குன்னு 2 பேருக்குமே தெரியும். பாத்தீங்களா, இந்த ஒரு சின்ன பேப்பர் உலக வர்த்தகத்தையே எவ்வளவு சுலபமா மாத்திருச்சுன்னு. சரி, இப்போதான் நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரோம். மக்கள் நம்பி ஒப்படைச்ச அந்த தங்கத்தை வச்சு வங்கிகள் எப்படி பணம் புழக்கத்தை அதிகமாக்குனாங்க, இல்லாத ஒரு விஷயத்திலிருந்து எப்படி பணத்தை உருவாக்குனாங்க. இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணுதா? வாங்க என்னன்னு பார்க்கலாம். இததான் ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங்னு சொல்லுவாங்க. நான் சிம்பிளா சொல்றேன். வங்கி உங்ககிட்ட இருந்து ஒரு 5 மில்லியன் மதிப்புள்ள தங்கத்தை வாங்குது. அதுக்கு ஒரு ரசீது கொடுக்குது. இப்போ அந்த ரசீது உங்க கையில இருக்கு. அடுத்து வங்கி என்ன பண்ணுதுன்னா அதே தங்கத்தை அடிப்படையா வச்சு இன்னொருத்தருக்கு 5 மில்லியன் கடன் கொடுத்து அதுக்கும் ஒரு ரசீதை கொடுக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, பேங்க்ல இருக்கிற தங்கம் 5 மில்லியன் தான், ஆனா புழக்கத்துல இருக்கிற ரசீதுகளோட மதிப்பு 10 மில்லியன். ஆக பணப்புழக்கம் இரட்டிப்பாயிடுச்சு. இப்படிதான் கையில இல்லாத ஒரு பணத்தை வங்கிகள் உருவாக்குது. இது ஒரு பெரிய தந்திரம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கட்டும். சரி, இந்த தந்திரம் நல்ல வேலை செஞ்சாலும் இதுல 2 பெரிய ஆபத்துகள் ஒளிஞ்சிருந்தது. ஒன்னு, பேங்க் ரன். அதாவது எல்லா மக்களும் பயத்துல ஒரே நேரத்துல பேங்க்குக்கு ஓடி வந்து எங்க தங்கத்தை குடுங்கன்னு கேட்டா என்ன ஆகும்? பேங்கால கொடுக்க முடியாது. ஏன்னா கையில இருக்கிற தங்கத்தை விட பல மடங்கு அதிகமா ரசீது புழக்கத்துல இருக்கு. 2வது ஆபத்து, அரசர்கள். ஒரு ராஜா போர் செய்யறதுக்காக கடன் வாங்கிட்டு நான் திருப்பி தரமாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டா வங்கி என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஆபத்துகளை சமாளிக்க தான் வங்கிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டமைப்பு, ஒரு கார்டலை உருவாக்குனாங்க. ஒரு வங்கிக்கு பண நெருக்கடினா மத்த வங்கிகள் உடனே உதவும். ஒரு ராஜா கடனை திருப்பி தரலனா எல்லா வங்கிகளும் சேர்ந்து அந்த ராஜாவுக்கு எதிரா செயல்படுவாங்க. இப்படி ஒருத்தருக்கொருத்தர் ஆதரவா இருந்து தங்களை பாதுகாத்துக்க ஒரு சக்தி வாய்ந்த நெட்வொர்க்கை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஆரம்பிச்ச இந்த வங்கி கூட்டமைப்புகள் தான் இன்னைக்கு உலகத்தோட ஒட்டுமொத்த நிதி அமைப்பையுமே கட்டுப்படுத்துற சென்ட்ரல் பேங்கிங் சிஸ்டத்தோட முன்மாதிரி. அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் இன்னைக்கும் வேற ஒரு வடிவத்துல தொடர்ந்துட்டு இருக்கு. சரி, இப்போ நாம மறுபடியும் நம்ம முதல் கேள்விக்கே வருவோம். பணம்ங்கிறது வங்கியால நினைச்சா உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் ஏன் இன்னமும் வறுமைன்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கு? இதுக்கு பொதுவா சொல்லப்படுற பதில் என்னன்னா, இயற்கை வளங்கள் பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த கோட்பாடு சொல்லுது அது ஒரு கவனமா உருவாக்கப்பட்ட பொய்ன்னு. நிஜமான வளங்கள் ஒருவேளை குறைவா இருக்கலாம், ஆனா பணங்கிறது வெறும் எண்கள், வெறும் நம்பிக்கை. அதை நினைச்சா எவ்ளோ வேணாலும் உருவாக்க முடியும். இந்த ஒரு வரிய நல்லா உள்வாங்கிக்கோங்க. இதுதான் இந்த முழு விஷயத்தோட மைய கருத்தே. பணம் மதிப்பு மிக்கதுங்கிற ஒரு மாயைய நம்ம மனசுல உருவாக்கவே வறுமைங்கிற ஒண்ணு தேவைப்படுது. இத இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த அமைப்புல வறுமைங்கிறது தற்செயலா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது இந்த சிஸ்டத்தோட ஒரு முக்கியமான அங்கம். ஏழைகளை பார்க்கும்போது நமக்கும் அந்த நிலைமை வந்துருமோங்கிற ஒரு பயம் இயல்பாவே உருவாகுது. அந்த பயம்தான் எல்லை இல்லாம உருவாக்கக்கூடிய அந்த பணத்துக்காக நம்மள ராப்பகலா ஓடி ஓடி உழைக்க வைக்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உலகத்துல வறுமைன்னு ஒண்ணு இல்லேன்னா பணத்துக்காக யார் வேலை செய்வா? பணத்தோட மதிப்பு என்னாகும்? இதே லாஜிக் படிதான் அப்பப்போ வர பொருளாதார நெருக்கடிகளும் போர்களும் கூட நடக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த நிகழ்வுகள் பணத்தையும் சொத்துக்களையும் அழிக்குது. எதுக்கு?
அப்படி அழிஞ்சாதான் பணம் மறுபடியும் ஒரு பற்றாக்குறையான ரொம்ப மதிப்புமிக்க பொருளா மக்கள் கண்ணுக்கு தெரியும். இது சிஸ்டம்த ஒரு ரீசெட் பண்ற மாதிரி. இத இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு வீடியோ கேம கற்பனை பண்ணிக்குங்க. இந்த உலகம் ஒரு பெரிய வீடியோ கேம். பணம்ங்கிறது அந்த கேமோட பாயிண்ட்ஸ் இல்லனா கிரெடிட்ஸ். வேலைங்கிறது இந்த கிரெடிட்ஸை சம்பாதிக்க நம்ம கஷ்டப்படுறது. கேம உருவாக்குனவர் நினைச்சா எல்லாருக்கும் கோடிக்கணக்கான கிரெடிட்ஸை கொடுக்கலாம். ஆனா அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? விளையாட்டுல சுவாரஸ்யமே இருக்காது, யாரும் விளையாடவே மாட்டாங்க. அதனால தான் கிரெடிட்ஸை செயற்கையா பற்றாக்குறையா வச்சு நம்மள தொடர்ந்து விளையாட வைக்கிறாங்க. அப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம், நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற இந்த ஒட்டுமொத்த பொருளாதார அமைப்பும் ஒரு சிலரால் நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய மாய வலையா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நான் இங்கே முடிக்கிறேன். பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் $5 ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.